நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்கள். உறவுகளுக்குள் இவ்வளவு தூரம் துரோகிகள்லாம் இருப்பாங்களா? நிறைய மீனராசி பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மன ரீதியான குழப்பங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பணத்தை தேடுறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு துடிச்சு அந்த கடனை அடைக்க முடியாம பல பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு தருணமும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை. அங்கே ஒரு வீடு வாங்கினா அதை கடன் கட்ட முடியலன்ற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அங்கேயுமே சிறப்பாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்துலேயும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிரத்யோகமாக சில பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது. அது சனியினுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடியதாக இருந்ததுனால அதுக்கு சில எதிர்ப்புகள் இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026ஆம் வருடம் புதிய வருடம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும், ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன, பலவீனம் என்ன, இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு 5 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் KGF கருப்பசாமி அவர்கள், திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வார் அவர்கள், டாக்டர் தீபா அருளாளன், வீனஸ் பாலாஜி அவர்கள், DJ சுந்தரபாண்டி அவர்கள், 5 ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க 5 பேர்கிட்டையுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026 புது வருடத்துல மீன ராசி நேயர்களுக்கான வருடம் எப்படி அமையும்? அதாவது மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கிட்டத்தட்ட பிற்பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். நிறைய போராட்டங்களையும் நிறைய மன அழுத்தங்களையும் கிட்டத்தட்ட ராகு ராசியிலேருந்து 1.5 வருஷம் அவங்கள பாடாப்படுத்திட்டார். வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறத புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்கள். உறவுகளுக்குள் இவ்வளவு தூரம் துரோகிகள்லாம் இருப்பாங்களா, கூட இருந்தவங்களாம் இப்படி குளிபறிப்பாங்களாங்கிற எண்ணத்தில் குழப்பத்தில் தான் இருந்தாங்க. ஸோ இது முடிஞ்சு ராகு ட்ராவல் ஆகி வரவங்களையுமே சனி உள்ளே போயிட்டார். சனி பகவான் உள்ளே போய் நிறையா விஷயங்களில் மன அழுத்தத்தை கொடுத்து கஷ்டப்படுத்திக்கிருக்காரு. ஸோ இந்த நிலையிலேருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த 2026. ஒரு மீனை வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்க மீன் அதுக்காக நீந்திக்கிட்டு கிடக்கும். அதை தூக்கி தலையில் போட்டால் எப்படி துடிக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் நிம்மதி இல்லாத ஒரு துடிப்பில் இருக்காங்க. ஸோ நல்ல விதமான மாற்றம், நல்ல விதமான முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்க போகுது. இவங்க மன மகிழ்ச்சியுடன், அதாவது மன அழுத்தம் இல்லாமல் ஒரு நல்ல ஒற்றுமையாக கணவன் மனைவியாக வாழக்கூடிய பாக்கியம், தனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு உறவுடன், அதாவது கணவனுடன் மனைவியுடன் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும் என்பது உண்மை. தனித்து விடப்பட்ட மீனராசிக்காரர்கள் ஒரு இனிமை காணக்கூடிய, ஒரு அற்புதமான ஒற்றுமை காணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். கண்டிப்பா மேம், நீங்க சொல்லுங்க, 2026ல மீனராசிக்கான கல்யாணம், அதாச்சும் காதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி அமையும்? கண்டிப்பாம்மா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி முற்பகுதி பிற்பகுதி. அப்போ 6ஆம் மாதம் வரைக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கான். என்னோட கம்ஃபர்ட் லெவல் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகும். நான் எது வந்து எனக்கு கம்ஃபர்ட்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சமான பிள்ளை கூட நல்லா பழகணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது என்னோட கம்ஃபர்ட்னு நினைக்கிறேன். ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும், அது என்னோட கம்ஃபர்ட்னு நினைக்கிறேன். ஒரு கார் வாங்கணும், அது என்னோட கம்ஃபர்ட்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்கும். எனக்கு எது கம்ஃபர்ட்னு நினைக்கிறனோ அது நடக்கும். இது மொதல் விஷயமா. 2வது விஷயம் வந்து பாருங்கள், ராகு வந்து 12ஆம் பாவம், மோட்ச விரயஸ்தானத்தில் ராகு. நிறைய லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். குருனோட பார்வை இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஓவர் ரைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேத்து 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து. அப்படின் போது நிறைய மீனராசி பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மன ரீதியான குழப்பங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெருசாக எதிரிகள் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. நம்ம கடன்லாம் வாங்கும்போது கொஞ்சம் காஷியஸாக வாங்கிக்கணும். இது இந்த வருடம் முழுசுமே கடன் கிடைக்குது, இந்த லோன் கொடுக்குறான், அந்த லோன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லோன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும். சனியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஜென்ம சனியாக இருக்கான். ஜென்ம சனியாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு மந்த நிலை அப்படின்றத ஏற்படுத்துவோம். எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இப்படின்றதை ஏற்படுத்துவோம். இது வந்து முற்பகுதிமா. பிற்பகுதி அப்படின்னும் போது சனி ஜென்ம சனியாகவே தான் இருக்கான், பட் குருனோட பார்வை இருக்குது. அப்போ மீனம் தன்னோட யூஷுவலான ஒரு எந்துவான ஒரு குணாதிசயத்துக்கு வந்துடுவாங்க. நான் மட்டும், அதாவது
நான் முன்னேறணும் அப்படின்னா நான் மட்டும் முன்னேறதில்ல, மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு மீனத்துக்கு இயற்கையாகவே. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு மேலே குருனோட பார்வையில், அப்போ நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னு போனால் எனக்கு ஒரு 10,00,000 கார் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போகிறேன். அங்கே போனால் எனக்கு ஜாக்குவர் பிடிக்கும், வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஆசைப்படும் போது அனலைஸ் பண்ணிட்டு வாங்கணும். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகம் சார்ந்து நிறைய நல்ல விஷயம், குழந்தைங்க ரீதியா ஒரு சந்தோஷம், திருப்தி. நிறைய பேர் குழந்தை இல்லாத தம்பதியினர் 1க்கு 2 முறை நம்ம ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த கன்செப்ஷன் அப்படின்றது பாசிபிள். சின்ன சின்ன விஷயத்துல காஷியஸ்னஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. சார் நீங்க சொல்லுங்க, 2026ல மீன ராசிக்காரர்களுக்கான நிறைய விஷயங்கள் தடைபட்டு போயிருக்கும் இல்லையா? அதெல்லாம் வெற்றிகரமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையுமா? பொதுவாக வந்து 2026 மீன ராசிக்கு தான் நான் யோகன்னுமே சொல்லுவேன். ஒரு டாக்டர் உருவாகுறாங்கன்னா அது மீன ராசிக்காரங்கள தான் இருப்பாங்க. ஒரு அட்வொகேட்டு, ஒரு கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை, குழந்தை நட்சத்திரத்துலேருந்து படித்து பிரில்லியன்ட் இருக்கக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்க தான் சொல்லுவேன். ஆனால் இவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் பார்த்திங்கன்னா 2025க்கு முன்னம் வரைக்கும் அவங்க ராசியில் இந்த ராகு பகவான் விரயத்தை, ஆசையை, பணத்தை தேடுறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு துடித்து அந்த கடனை அடைக்க முடியாமல் பல பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு தருணமும் ஆயிடுச்சு. ஆனால் வரக்கூடிய 2026 சனி பகவான் அந்த வீட்டில் வர்றார். நீதிமான், காரகன், நம்மளுடைய ஜீவனாம்ச காரகன். நீ என்ன தொழில் செய்கிறியோ அந்த தொழில்காரகன் உன்னுடைய ராசியில் இருக்கிறனால உன் துன்பம் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் வருது. அற்புதமான நேரம் வந்து மீன ராசிக்குத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ இப்பயே பல இன்னலும் இடையூறுகளையும் கண்டுட்ட. வருங்காலத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்கிறனால நீ யோகத்தை தான் அடைய போகிற. நல்லாயிருக்கும் இந்த ஜாதகம். கண்டிப்பா. சார் நீங்க சொல்லுங்க, 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா அமையும்? அவங்களுக்கான பலவீனம் என்ன? அதுல இருந்து அவங்க எப்படி தன்னை தற்காத்து கொள்ளணும்? 2026ஆம் ஆண்டில் நிறைய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் கடந்து வந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் வருடம் சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். ராசியாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற போகிறார். இந்த 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ராசியாதிபதி 7ஆம் பார்வையாக 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார். தொழிலில் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், நஷ்டப்பட்டேன், கடன் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதேமாதிரி வேலை சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வேலை, நல்ல இடத்துல ஒரு பதவிகள், நிறைய சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன் சார், ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட ஒரு நல்ல பதவிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போது. அதே போல் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, அங்கே ஒரு வீடு வாங்கினா அதை கடன் கட்ட முடியலன்ற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அங்கேயுமே சிறப்பாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி அரசியலில் அரசாங்க வேலை, அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மற்ற நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, வெற்றிகளை குவிப்பதற்கு, பணப்பிரச்சனையிலேருந்து தீர்வதற்கு, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு பலன்கள் அமையப் போகிறது. கண்டிப்பா சார். சார் நீங்க சொல்லுங்க, 2026 மீன ராசிக்காரர்களுக்கான கடவுள் வழிபாடும் பரிகாரமும். பிரத்யேகமாக இவாலாம் சொன்னது என்ன அப்படின்னா, அபிவிருத்தி வேணும் இல்லையா? மீனராசிக்கு இப்போ தேவை அபிவிருத்தி. அது அபிவிருத்தி நமஸ்தையாமி அப்படின்னு நாங்கள் கோயிலில் பூஜை பண்ணுவோம். அந்த அபிவிருத்தி இருந்தாலே தப்பிச்சுக்கலாம். குறிப்பாக அவர் அண்ணன் சொன்னார், உத்திரட்டாதி நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிரத்யேகமாக சில பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது. அது சனியினுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடியதாக இருந்ததுனால அதுக்கு சில எதிர்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சூசகமாக சொன்னார். அன்னை அபிராமி வழிபாடு எப்பேரிப்பற்றத்தையும் வெல்லக்கூடிய அமைப்பு. அன்னை அபிராமி அப்படிங்கிறது என்ன செய்வா அப்படின்னா, தன்னுடைய தோடை கொடுத்து அமாவாசையை பௌர்ணமி ஆக்கியவள் இல்லையா? அப்போ இருட்டை நீக்கக்கூட வல்லமை பெற்றது மீனராசிக்கு தேவை. 2026 மீனராசி வெல்லணுமா? திருக்கடையூர் கடை எவ்வளோ கடைஞ்சிட்டாங்க சார் என்ன அப்படின்னு சொல்கிறவங்களாம் மீண்டு வரக்கூடியணுமா? அன்னை அபிராமி வழிபாடு சிறப்பு பெறும். திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி
என்ன விதமான பிரார்த்தனை சார்? அபிராமி அந்தாதி பார்த்தாலும் அபிராமி அந்தாதி படித்தாலோ வாழ்க்கையில் எல்லா கிரகமும் பின்னோக்கியே போயிருமா. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு இதுக்கு அது சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அபிராமி அந்தாதியை பார்த்தாலோ படித்தாலோ பின்னோக்கியே போகக்கூடிய ஆற்றலை பெற்றது மீனராசிக்காரர்கள் 2026 பெறுவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன விதமான தானங்கள் பண்ணலாம்? 1.5 கிலோ பச்சரிசி, 1 கிலோ வெல்லம், 10 ரூபாய்க்கு சுக்கு யானைக்கு கொடுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிருங்க. மீனராசிக்காரர்களுக்கு 2026க்கு அற்புதமான ஆண்டமே இந்த பரிகாரமே ஏற்றப்படுவதாக இருக்கும். கண்டிப்பா இவ்வளோ நேரம் ஒதுக்கி மீன ராசிக்காரர்களுக்கான பலம் என்ன பலவீனம் என்ன இது எல்லாத்தையும் தாண்டி பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையுமே 5 ஜோதிடர்களும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரத்தையும் எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.